Hare Krishna Mataji. Hare Krishna. ஸோ நம்ம ஸ்ரீல பிரபுபாத ஃபவுண்டர் ஆச்சாரியா ஆஃப் இஸ்கான் அவரோட மொழிபெயர்ப்பு பொருளுரை பார்த்துட்டு வர பகவத்கீதை உண்மையுருவில் அதுல 4வது அத்தியாயம் உன்னத அறிவு அப்படிங்கிற அத்தியாயத்துல 12 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். இப்போ 13வது ஸ்லோகத்துல இருந்து பார்ப்போம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரம் அபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். படிங்க மாதாஜி. மூன்று வித இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இவ்வுரையை படித்தவர் மற்றவர்களுக்கு என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவராக அறிந்து கொள். கடவுளே எல்லாவற்றையும் படிப்பவர், எல்லாம் அவர்களுக்கே பிறந்தன, எல்லாம் அவரிடையே வைக்கின்றன, அனைவருக்கும் எல்லாம் அவரிடையே தப்புகின்றன. எனவே சமூக நிலையின் 4 பிரிவுகளுக்கும் அவரே படைப்புகள். இதில் முதல் பிரிவு தத்துவத்தில் நிலை பெற்றுள்ள ராகுலர் என்றழைக்கப்படும். அடுத்தது சத்திரியர் என்றழைக்கப்படும் ரஜோகுலத்தில் நிலை பெற்றுள்ள ஆணவகுலத்தோர். வைசியர்கள் என்றழைக்கப்படும் வியாபாரிகள் ரஜோகுலமும் தமோகுலமும் கடந்த தொழிலாளர்களான சூத்திரர்கள் தமோகுலத்தில் உள்ளனர். மனித குலத்தின் 4 பிரிவுகளை படைத்தவர்களின் சமுதாயம் மிருக சமுதாயத்தை போன்றது. மிருக நிலையிலிருந்து மனிதரை உயர்த்தி அவர்களிடம் உணர்வை வளர்ப்பதற்காக குறிப்பிட்ட செயலை செய்வதன் மனிதனுக்கு ஏற்பட்டால் அவர் உண்மையான நம்மளை அறிந்திருக்க வேண்டும் என்ற போதிலும் இவர்கள் பெரும்பாலும் நாடுகின்றனர். ஞானத்தை கடந்த பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை அடைந்துள்ள எந்த உலகத்தை கொள்ளலாம் கிருஷ்ணவர் என்று அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணர் என்பது ராமர், அனைவரும் உள்ளடக்கியதாகும். கிருஷ்ணர் மனித சமுதாயத்தின் 4 பிறர்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதால் கிருஷ்ண உணர்வுகள் இருக்கும்போது மனித சமுதாயத்தின் ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இந்த 13வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். நம்ம வர்ணாசிரமம். ராதே கிருஷ்ணா மாதாஜி வாங்க. ஸோ 4 வர்ணாசிரமங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஸோ வர்ணங்கள் வந்து இது யாரு, பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ்ன்னு 4 இருக்கு. ஆசிரமங்கள் பார்த்தோம்னா பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, அப்புறம் சந்நியாசம் எடுத்துக்கிறது. இது 4 வகையான ஆசிரமங்கள். ஆசிரமங்கன்னா இப்போ ஆசிரம்னா என்ன சொல்லுவோம், ஒரு வீடு இல்ல ஒரு மனை அந்த மாதிரி தானே அர்த்தம் வரும். அது போலதான் இப்ப அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா பிரம்மச்சாரி ஆசிரமத்துல, இல்ல வானப்பிரஸ்தா கிரகஸ்தர்கள்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னா கிரகஸ்த ஆசிரமத்துல இருப்பாங்க. கிரகம்னாலே வீடு. வீடு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு நார்மல் குடும்பம் நடத்துற வீடை தான் அந்த கிரகம்னு சொல்றது இல்லைங்களா? கிரக பிரவேசம் கூட சொல்றோம் இல்லைங்களா? பிரம்மச்சாரி ஆசிரமங்கிறது வந்து குருகுலத்துல கத்துக்கிறது. அவங்க போய் குரு கிட்ட தங்கி படிச்சு ஒரு பல வருஷங்கள் 5 வயசு முதல் 21 to 24 வயசு வரைக்கும் அவங்க இருந்து படிக்கிறது.
அப்புறம் வானப்பிரஸ்தாங்கிறது வனம்னாலே காடுன்னு அர்த்தம். வானப்பிரஸ்தா அப்படின்னா என்னன்னா அவங்க இந்த காடுகள்னா என்னன்னா ஸ்தலங்கள். அப்ப அந்த காலத்துல எல்லாம் காடுகள் மாதிரி தானே இருக்கும். இப்ப எல்லாமே வீடு போட்டு அபார்ட்மெண்ட் போட்டு கட்டி வித்துடுறாங்க. பட் அப்ப எல்லாம் எப்படி இருக்கும்? வானப்பிரஸ்தாங்கிறது வந்து அந்த ஸ்தலங்களுக்கு போய் அங்க இருந்து தங்கி பில்கிரிம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, யாத்திரவாசிகள். சோ யாத்திரைகளுக்கு போய் அங்க இருக்கிற ஸ்தல புராணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற பகவான் ஸ்பெஷல் என்ன, அவங்களோட மகிமைகள் என்ன, அவங்களுக்கு பக்தர்களுக்கு என்ன மகிமைகள் செஞ்சிருக்காருன்னு அங்க இருந்து கேட்டு தெரிஞ்சு தங்கி ஒரு கோயிலுக்கு போனாலே சொல்லப்படுது, நம்ம போனோன்னையும் ஹாய் ஹலோ சொல்லிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாதான். ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க இருந்து ஒரு நைட்னாவது ஸ்டே பண்ணி முடிஞ்சா 2 நாள் இருந்து அந்த கோயில், அந்த ஊர்ல இருக்கிற கோயில்கள் பார்த்துட்டு அதனோட முக்கியமா அந்த ஸ்தலத்தோட புண்ணிய ஸ்தலத்தோட பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பக்திய வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சேவைகள் நம்ம ஈடுபடணும். ஸ்ரவணம் கேட்கறது மூலியமா, அங்க இருந்து பிரசாதம் சாப்பிடுறது, இங்க ஏதாவது முடிஞ்ச தொண்டுகள் அங்க செய்யறது, அந்த மாதிரி சொல்லப்படுது. சோ வர்ணாசிரம தர்மங்கள் வந்து இந்த 4 இதுதான் சாத்துர்னா 4ன்னு சொல்லுவோம் இல்லையா. 4 வகையான ஆசிரமங்கள் பகவான், வர்ணங்கள் ஆசிரமங்கள் அவருதான் கிரியேட் பண்ணி வைக்கிறாரு. எதுக்கும் எல்லாரும் வேலையில இருக்கணும் இல்லையா. ஏன்னா ஆத்மா அப்படிங்கிற போது சும்மா இருக்காது. ஆத்மா எப்பவுமே இன்ஆக்டிவா இருக்காது, ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் அது உடல் தேவைப்படுது. உடல் சூட்சம உடல்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஸ்தூலம் சூட்சமம்னு சொல்லிட்டு. இந்த ஸ்தூல உடல்ங்கிறது இப்ப நம்ம கை காலெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்டது. சூட்சம உடல்ங்கிறது தான் மனம் புத்தி அகங்காரம்ங்கிறது. இப்போ அந்த சூட்சம உடல் மட்டும் வச்சுக்கிட்டு ஆத்மாவுக்கு வந்து ஸ்தூல உடல் இல்லைங்கிற பட்சத்துலதான் இந்த பேய்கள் அவங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லைன்னாதான் அவங்க அலைப்பாஞ்சிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு உடல் இல்லாதனால அவங்க ரொம்ப என்ன ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். சில சமயம் கோபம் வரும், சில சமயம் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. டிபெண்ட்ஸ் அந்த ஆத்மாவோட பக்குவ நிலையை பொறுத்து. அப்ப அந்த ஆத்மா வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதா இருக்கு, இன்னொரு ஆத்மா வீக்கானதா இருக்குன்னாதான் பேய் பிடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது நான் உங்ககிட்ட ஏற்கனவே நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிரீஃபா. சோ இந்த 4 வர்ணங்கள் ஆசிரமங்கள் கிரியேட் பண்ணதுக்கு காரணம் வந்து வேலைகள், எல்லாரும் ஈடுபடணும் வேலைகள்ல, சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு. யாரும் சும்மா இருக்கிறதுக்கும் பிடிக்காது இல்லையா. எல்லாரும் எதையோ ஒண்ணு செய்யணும்னு நினைப்பாங்க. சும்மா இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஏதாவது காதால கேட்கணும்னு நினைப்பாங்க. அட காதாலையும் கேட்கலையா, கை காலாலையும் வேலை செய்யலையா, அப்ப என்ன பண்ணுவாங்க, மனத்தினால எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. திங்க் பண்றது, மனத்தினாலேயே விஷுவலைஸ் பண்றது. அப்போ இப்போ நம்மளால உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ நம்மளுக்கு வந்து, மன ரீதியா இல்ல உடல் ரீதியா நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா இயலாமையில இருக்கும்னு வச்சுக்கோங்க. எங்கேயும் நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது, பகவான் சேவையில ஈடுபட முடியாது. கோயில் ரொம்ப தொலைதூரமா இருக்கு, நம்ம அங்கிருந்து போயிட்டு வர போக்குவரத்து நமக்கு அவ்வளவு சுலபமா இல்ல, நம்ம யாரையாவது சார்ந்துதான் இருக்கணும், நம்மளுக்கு போற அளவுக்கு எளிமையான வசதி எதுவும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம பண்ணலாம். இல்ல வீட்லயும் என்னால முடியாது, ஏன்னா எனக்கு வந்து உடல் நல குறைவால வீட்லயும் என்னால பூஜை சம்ஸ்காரங்கள் பண்றதுக்கு முடியல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹரிநாம சங்கீர்த்தன் நம்ம வாயால ஜபம் பண்றோம். வாயாலையும் ஜபம் பண்ண முடியல, மனதினால ஜபம் பண்றோம். இப்ப மனதினால என்ன பண்ணலாம், கோயில் கட்டியே கும்பிடலாம். ஒரு கதை கூட இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து இது ஒரு பிரீஃபா சொல்றேன். ஒருத்தர் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அவருக்கு ரொம்ப பரம ஏழை. இது ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கிறேன்னு தெரியல. சோ அவர் ஒரு பரம ஏழை. அந்த வழியா போகும்போது ஏதோ கோயில் பாப்பாரோ சம்திங், அவரு ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாரோ இல்ல எதுலயோ நடந்து போறாரோ, சம்திங் லைக் தட். அவர் யோசிக்கிறாரு, எனக்கு மட்டும் காசு இருந்ததுன்னா இந்த இடத்துல நான் ஒரு பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே அவரோட கர்ம வினைகள் எல்லாம் மாறிடும். அவரு வந்து துன்பப்பட வேண்டிய கர்மத்துல இருப்பாரு. ஆனா ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து மனதால ஒரு கோயிலை கட்டி வழிபடணும் அப்படின்னு நினைச்சதுனாலயே அவருக்கு கிடைக்க வேண்டிய பல கர்ம விதிகளால வரப்போற வினைகள் எல்லாமே கேன்சல் ஆயிருக்கும், நல்லிஃபை ஆயிரும். ஏன்னா அவர் பகவான் கோயிலையே கட்டிட்டாரு மனதால. கடவுள் என்ன பண்றாருன்னா, முக்கியமா கலியுகத்துல, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சத்திய யுகம் திரேதா துவாபரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா,
அந்த காலத்துல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, மனதளவுல நீங்க யாராவது நம்ம வந்து தவறா நினைச்சிட்டோம்னா கூட அதுக்கு உண்டான அபராதத்தை நம்ம ரியல் லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்து தவறா தன்னோட மனதுல கற்பனை பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த அந்த பெண்ணை நேர்லயே அந்த பெண்ணை அவன் துன்புறுத்தினதுக்கு சமமா அந்த விதி எழுதப்படும் அவனுக்கு உடனே. இப்ப எப்படி நம்ம உடனே ஸ்கேன் பண்ணி ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க தெரியுமா? தெரியாம மொபைல் போன் அந்த பக்கமா போயிருக்கும், பேடிஎம் அந்த மாதிரி ஸ்கேனர் இருந்ததுன்னா, இப்படின்னு போயிருந்ததுன்னா அதுல ஸ்கேன் பண்ணிச்சுன்னா உடனே பணம் டிடக்ட் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம அந்த காலத்துல பார்த்தோம்னா மனசுலதான் நினைச்சிருப்பாங்க, அது வெளியில கூட எக்ஸிக்யூட் பண்ணிருக்க மாட்டாங்க. உடனே அவங்களுக்கு அந்த பழி வந்துரும், அந்த பாவம் வந்துரும். அந்த பாவத்துக்கு உண்டான பிராயச்சித்தம் அவங்க செஞ்சிருக்கணும். இல்லைன்னா அவங்க அந்த வினைய வந்து பிராயச்சித்தமா நரகத்துல போய் அதை அனுபவிச்சாகணும். இது வந்து அப்ப இருந்தது. கலியுகத்துல என்னன்னா ஒரு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா, கலியுகத்துல நம்ம ஏதாவது மனசுல தவறா நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு எதுவுமே அபராதம் இல்ல. இப்ப தவறா ஒருத்தவங்களை நினைச்சிட்டோம் அப்படின்னா, அதே ஒரு ஆண் இருக்கான் பெண் இருக்கா பத்தி தப்பா நினைச்சிட்டோம்னா ஒன்னும் அபராதம் கிடையாது. ஆனா நல்ல விதமா மனதளவுல கோயில் கட்டி கும்பிடுறேன்னு வேண்டிக்கிட்டான்னா உடனே அவனுக்கு உண்மையாவே கோயில் கட்டினா என்ன அளவுக்கு புண்ணியமோ அது கிடைச்சிடும். என்ன ஒரு இது பாத்தீங்களா, நம்மளுக்கு கலியுகத்துல நல்ல விதமான பாரபட்சம் பாத்தீங்களா? மத்த யுகத்துல நீங்க நல்லதா நினைச்சா கெட்டதா நினைச்சா ரெண்டுமே அனுபவிச்சாகணும். ஆனா கலியுகத்துல கெட்டது நினைச்சீங்கன்னா பரவாயில்லன்னு மன்னிச்சு விட்டுருவாங்க. நல்லது நினைச்சோம்னா அதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிச்சுக்கலாம். எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். இப்ப சவுத் இந்தியால ஸ்ரீரங்கத்துல ஒரு பிராமணர் நல்ல ஒரு பக்தர் வைஷ்ணவா இருந்தாரு. அவரு வந்து ரொம்ப பரம ஏழை. இந்த கதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. பரம ஏழை, அவருக்கு ஒன்னும் வாங்கி செய்யறதுக்கும் கூட அவருக்கு வசதி கிடையாது. அப்போ அவரு என்ன பண்ணுவாரு, தினசரி எங்க காவிரி ஆத்துல போய் குளிச்சுட்டு பக்கத்திலேயே அந்த கரையோரம் வந்து உட்கார்ந்து கற்பனையிலேயே என்ன பண்ணுவாரு, மெடிடேஷன்ல போயிருவாரு, தியானம் பண்ணுவாரு. தான் வந்து இப்போ சமைக்க போற மாதிரியும் சமைச்சு பிரமாதமா பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரியும் அதை அவரு சாப்பிடுற மாதிரியும்னு கற்பனை பண்ணிக்குவாரு. தினசரி இவருக்கு இதுதான் வேலை. வந்து உட்கார்ந்துட்டு மனசால, ஏன்னா டெய்லிக்கு நைவேத்தியம் பண்ணாதானே நம்ம வைஷ்ணவர்கள் டெய்லிக்கும் பகவானுக்கு நைவேத்தியம் துளசி தலையை வச்சு நைவேத்தியம் பண்றது நம்ம வழக்கம். அது பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல மனதளவு என்னாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாரு. இப்போ ஒரு நாள் வந்து பண்ணும்போது இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது சொல்றீங்களா மீதி என்ன நடக்கும்னு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லலையா? நான் சொல்லியிருக்கேன், பரவாயில்ல மறந்துருக்குவீங்களாட்டு இருக்குது. சோ இவர் என்ன பண்ணுவாரு, மனதளவுல அந்த அன்னைக்கும் உட்கார்ந்து அதே மாதிரி தியானத்துல இருப்பாரு. அப்போ சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சிருப்பாரு மனசுல, அப்படியே அரிசி கழிஞ்சு போடுற மாதிரி, ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்கிற மாதிரின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப டீடைல்டா மனதுல தியானம் பண்ணுவாரு. அவசரமா செய்யாம மனசுல ரொம்ப நிதானமா பண்ணி, ரொம்ப பிரமாதமா நெய், அவ்வளோ முந்திரி பருப்பு திராட்சைன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப லக்ஸூரியா பண்ணுவாரு. பகவானுக்கு செய்யறோம்னு சொல்லிட்டு இது வெல்லம் எல்லாம் நல்லா பண்ணுவாரு. அப்ப சூடா இருக்கும் இல்லையா, செஞ்சு முடிச்சுட்டாரு வச்சுட்டாரு, ரொம்ப சூடா இருக்கு. அப்ப அவரு தொட்டு பாக்கலாம், ரொம்ப சூடா இருந்தா பகவானுக்கு நாக்கு கொதிக்குமே, நம்ம கை வச்சு பார்ப்போம், ஆறுனோடனே கொஞ்சம் பதமா இருக்கும்போது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, கைய உள்ள விட்டுருவாரு, சுட்டு வச்சிரும். கைய எதுக்குள்ள விடுவாரு, ஒண்ணும் இருக்காது, சும்மா வெறுமனே வெட்ட வெளி காத்துலதான் கைய விடுவாரு. ஆனா மனக்கற்பனையில அவர் ஆக்சுவலா அந்த பாத்திரத்துல விரல விட்டுருப்பாரு, கைய விடல, சாரி விரல்ல விட்டுருப்பாரு. அப்ப உடனே சுட்டு வச்சிரும். சுட்டு வச்சோடனே இப்படி கண்ணு திறந்து பார்த்தா ஒரு தீக்காயமே ஆயிருக்கும். ஒரு தீ புண்ணான எப்படி சுட்ட எப்படி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி ரெட்டிஷ் ஆயிருக்கும். உடனே அவர் ஃபீல் பண்ணுவாரு, ஐயோ இப்படி சுட்டுருச்சுன்னு. சும்மா அந்த சீன் அப்படி நடக்கிறப்போ மேல பகவான் பார்த்துட்டு தன்னோட பத்தினி கிட்ட சொல்லுவாரு, லக்ஷ்மி தேவி நாராயணன் கிட்ட கேட்பாரு, ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்பதான் இவர் சொல்லுவார், இந்த மாதிரி நடந்தது, நான் பண்ணேன் இப்படின்னு. ஏன் இப்படி பண்றீங்க, அவர் பாவம் ஒரு ஆஃபர் பண்ணிருக்காரு, அதை நீங்க அக்செப்ட் பண்றீங்க, ஓகே, அது ஏன் இப்படி பண்ணீங்க, நான் அதை ஏத்துக்கிட்டேன்னு எப்படி சொல்றது என்னோட பக்தனுக்கு, இந்த மாதிரி சொன்னா தானே பக்தனும் திருப்தி அடைவான், பகவான் வந்து எப்படி அன்பு பரிமாற்றத்துல இருக்காரு பண்றாரு நமக்குங்கிற ஒரு திருப்தியும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்.
அப்படின்னோடனையும் ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணுவாரு, தங்க விமானத்தை அனுப்பிச்சு அவரை வைகுந்த லோகத்துக்கு உடனே வர வச்சிருவாரு. போதும் நீ எனக்கு சேவை பண்ணது அப்படின்னு. அப்ப பாத்துக்கங்களேன், 5 பிசா காசு இல்லாம அவர் பண்ணாருன்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆக்சுவலா அதனோட பக்தியோட பெருமிதத்தை சொல்றதுக்காக எளிமையா இருக்கிறவங்க, வாழ்றவங்க, பண வசதி இல்லாதவங்க, உடல் ரீதியா அவங்க துன்பத்துல இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாமையோ இல்ல இந்த மாதிரி போக்குவரத்துக்கு கோயில் குளம்னு போயிட்டு வரக்கு வசதி இல்லாதவங்க, இல்ல யாரும் கூட்டிட்டு போறக்கு ஆள் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், மனதளவுல நம்ம ஹரிநாமத்தை ஜபிக்கிறது மூலியமாவும் இந்த தியானம் பண்றது மூலியமாவும், அதாவது மனதளவுலயே நம்ம வந்து அபிஷேகம் பண்றது, இந்த கோயில் கட்டுறது, கிருஷ்ணர் கோயில் கட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம புண்ணியத்துக்காக பண்றது கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாவ புண்ணியம்ங்கிறது கர்ம கணக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு இதுக்கு சொன்னோம்னா பத்ம புராணத்துல இது மென்ஷன் பண்ணியிருக்குது. மொத்தம் 84 லட்சம் விதமான உயிர் ஜீவராசிகள் இருக்குது. 84 லட்சத்துல 4 லட்சம் தான் மனுஷ ஜாதி. ஓகேங்களா? மனுஷ ஜாதி எவ்வளவு? 4 லட்சம். அது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுல மலைவாசி, காட்டுவாசி, அப்புறம் சிவிலைஸ்டு, ஆரியன், அனாரியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரகம் அதுலயே இருக்கும். அப்புறம் பறவைகள்னு பார்த்தா 1 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து பறவைகள் இருக்கும். அதாவது 10 லட்சம் வந்து பறவைகள் இருக்கும். 11 லட்சம் வந்து இந்த பூச்சிகள், அப்புறம் ஊர்வன இதெல்லாம் இருக்கும். 9 லட்சம் வந்து தண்ணியில வாழக்கூடிய ஜீவராசிகள் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 லட்சம் இல்ல 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் கூட்டி பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும்னா 84 லட்சம் ரகமான ஜீவராசிகள் இருக்குது உலகத்துல, எல்லா பிரபஞ்சத்திலயும். இப்ப அந்த 84 லட்சத்துல வெறும் 4 லட்சம் தான் மனுஷ ஜாதி. ஓகே, அந்த 4 லட்சத்துல சிவிலைஸ்டு, பண்பாடோட இருக்கிறவங்க, பண்பாடு இல்லாதவங்கன்னு 2 ரகமா பிரிக்கலாம். மொத்த ஜீவராசிகள்லயே வந்து அசைவன, ஊர்வன, பரப்பன, நடப்பனன்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல நிலத்துல வாழக்கூடிய ஜீவராசிகள்ல நிறைய டைப்ல நம்ம வந்து ரொம்ப கம்மியான டைப் இல்லைங்களா? நம்ம தான் இருக்கிறதுலே கம்மி, 4 லட்சம் தான். இது தண்ணிக்குள்ள இருக்கிறதும் கூட 9 லட்சம். அப்ப நம்ம வந்து 4 லட்சம் மனுஷ டைப்ல, நான் வந்து மக்கள் தொகையை நான் சொல்லல, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஸ்பீஷிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் ரகம் இருக்கும்ல, அத சொல்றேன். அதுல பார்த்தோம்னா படிச்சவங்க, படிக்காதவங்க, நாகரீகத்தோட இருக்கிறவங்க, இல்லாதவங்கன்னு பல ரகம் இருக்கு. அதுல வேதம் படிக்கிறவங்கன்னு ஒரு ரகம் இருக்கும் இல்லையா, வேதம் படிச்சவங்க. அதுல பெர்ஃபெக்டா வேதம் படிச்சவங்க சில பிராமணாஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க இருக்காங்க. அந்த பிராமணாஸ் வந்து வைஷ்ணவர்களா இருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப நீங்க குறைச்சுக்கிட்டே வந்தோம்னா, கால்குலேஷன் பார்த்தோம்னா எவ்வளோ வகையா குறைஞ்சுக்கிட்டே வரும்னு பார்ப்போம். அப்போ பிராமணர்களுக்கு அப்புறம் மேல வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள் பார்த்தோம்னா அதுல கரெக்டா அந்த சம்ஸ்கார கரெக்டா செய்யறவங்க, பகவான் நாமத்தை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அவங்க கரெக்டா பக்திய ஃபாலோ பண்றது, எந்த அபராதம் இல்லாம, எந்த அனர்த்தங்களும் இல்லாம. அப்ப பார்த்தோம்னா ரொம்ப குறைவு. அந்த மாதிரி கேட்டகரியில வர்ற மனுஷங்க வந்து குறைஞ்சுகிட்டே வர்றாங்க. மனுஷியானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் அப்படி சித்தையே சித்தான் அப்படி எதத்தி சித்தையே. சோ அந்த ஸ்லோகம் எடுத்து சொல்றேன் நான் ஒரே செகண்ட். 7th சாப்டர்ல வரும். சோ கிருஷ்ணரே சொல்றாரு 1000த்துல ஒருத்தன், அந்த 1000த்துல ஒருத்தன்னு சொல்லிதான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ஷனை நோக்கி வர்றாங்கன்னு கிருஷ்ணரே சொல்லுவார். 7.3 இந்த ஸ்லோகா நம்பர் வந்து 7th சாப்டர் 3rd ஸ்லோகா. இருங்க எடுத்துக்கிறேன். ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயலலாம்.
அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். அப்ப 4 லட்சம் ரகமான மனுஷங்க டைப்ல அத ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கிருஷ்ண உணர்வுக்கு வர்றவங்க எவ்வளோ குறைவு பாருங்க. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும்னா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பாரத பூமியில பிறந்தவங்க தான் மத்தவங்களுக்கு கிருஷ்ண பக்திய சொல்லி கொடுக்கணும். பாரத பூமி தே ஹைல மனுஷ ஜென்ம யார ஜென்ம சார்த்தக கரிகார ஜென்ம சார்த்தக கரிகார பர உபகார. மத்தவங்களுக்கு என்ன உபகாரம் செய்யணும் அப்படின்னா, மத்தவங்களுக்கு உபகாரம் ஆகிற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா, மத்தவங்களோட வாழ்க்கைய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா கொடுக்கணும். யார் இத செய்யணும் அப்படின்னா, பாரத பூமித்தே ஹைல யாரெல்லாம் பாரத பூமியில பிறந்தாங்களோ, குறிப்பா மனுஷ ஜென்ம யாரா மனுஷ ஜென்மங்களா யாரெல்லாம் பாரத பூமியில பிறந்தாங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கைய சக்சஸ் ஆகறதுக்கு மத்தவங்களுக்கு பலன் கொடுக்கற மாதிரி வேலையை பண்ணணும். அது என்னன்னா பக்தி, கிருஷ்ண பக்திய கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வருவது. சோ நம்ம எல்லாருமே இப்ப பாரத பூமியில தான் பிறந்திருக்கோம். இந்த கலியுகத்துல இப்ப இந்த பிறவியில நம்ம எல்லாருமே பாரத பூமியில பிறந்திருக்கோம். அப்ப நம்ம இத ஒரு வாழ்க்கையோட குறிக்கோளா எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்குனாவது நம்ம கிருஷ்ண பக்தி எடுத்து சொல்லலாம். சோ கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகத்துல சொல்லுவாரு, யாரு யாரு என்ன நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா எது மூலியமா பக்தர்கள் தான் புரிஞ்சுக்குவாங்க. எது மூலியமானா பக்தி தொண்டு மூலியமா. பக்திங்கிறத விட பக்தி தொண்டுன்னு தான் பிரபுபாதர் மொழிபெயர்த்திருக்காரு. டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு பக்தி தொண்டுன்னு. பக்திங்கிறது நிறைய டைப் ஆஃப் நம்ம செய்யலாம். பக்திங்கிறது சும்மாவே இருக்கலாம், ஆனா அது பக்தி ஆயிராது இல்லையா? சும்மாவே இருந்தா அது பக்தி ஆகாது. நம்ம பிடிச்சவங்க இருக்காங்க, இல்ல வீட்டுக்கு வர்றாங்க, இல்ல நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம ஆக்ஷன்ல தான் காமிப்போம், செயல் மூலியமா தான் வெளிப்படுத்துவோம். இப்போ ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு வயசான பாட்டியை ஆக்சுவலா நாங்க பார்க்க போனோம். அவங்களுக்கு 90க்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிற வயசு. அப்ப என்னோட பையனை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அரவணைச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இருந்து சேர்த்தி வச்சு இத்தினூண்டு காசு தான் அவனுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு அன்பு பரிமாற்றம். அவங்க யாருன்னு என்னோட பையனுக்கு தெரிய கூட தெரியாது, நம்ம சொன்னாதான் தெரியாது, தூரத்து சொந்தம். ஆனாலும் அந்த அன்பு பரிமாற்றமா அவங்க அவ்வளோ வயசா இருக்கு அவங்களுக்கு. அந்த ஏஜ்ல கூட அவங்க ஒரு எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா, நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, நம்ம அன்பை பரிமாறணும். சும்மா ஒரு பேச்சுவார்த்தையில மட்டும் இல்லாம செயல் மூலியமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற காசை கூட இத்தினோண்டு நமக்கும் பையனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? நம்ம மத்தவங்களுக்கு செய்யற நிறைய பேர் சமூக பணியில போயிடுறாங்க, சமூக தொண்டு செய்யறேன்னு. பிரபுபாதர் சொல்லுவாரு, சிறந்த சமூக தொண்டு நீ செய்யணும் அப்படின்னா பகவான் பக்திய மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லுவாரு. சைத்தன்ய சரிதாமிர்தத்திலயும் சரி, சைத்தன்ய மகாபிரபு சொல்றதும் அதேதான், கிருஷ்ணர் சொல்றதும் அதேதான். யாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, யாரு என்னோட நாலேஜ மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, பகவத்கீதை யாரு மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. சோ நம்ம எல்லாருமே அதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப பகவான் செயல் செய்யறாரு, நம்மளும் செயல் செய்யறோம். ஆனா நம்ம செயல் செய்யறதுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பண்ற கர்மங்கள் எந்த தூண்டுதல்னால நம்ம பண்றோம்? ஆசைகள் அப்படிங்கிற தூண்டுதல்னால பண்றோம். ஏதோ ஒரு வகையான ஆசை, அது சுயநல ஆசையா இருக்கலாம், இல்ல பொதுநல ஆசையா இருக்கலாம், இல்ல தன்னோட குடும்பங்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்மளோட சொந்த குடும்ப மெம்பர் இருப்பாங்களே, ஃபேமிலி மெம்பர், அவங்களுக்காக இருக்கலாம். ஆனா அந்த ஆசைங்கிற அடிப்படை ரீதிக்காக தான் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம், ஒரு கர்மத்தை இல்லையா? அப்போ இவங்க நல்லா இருக்கணும், இல்ல அவங்க நல்லா இருக்கணும். இப்போ ஒன்னா நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்கள நினைப்போம், எல்லாருமே நல்லா இருக்காங்களா, அடுத்தது பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க நல்லா இருக்காங்க, சரி ஊருக்காரங்க, அப்புறம் அப்படியே பக்கத்து கிராமம்,
அப்புறம் நம்ம சிட்டி, நம்ம ஸ்டேட், நம்ம மாநிலம், அப்புறம் நம்மளோட நாடு, அதுக்கப்புறம் உலகம் பூரா எல்லாம் நல்லா இருக்கணும்னு சில பேர் லோகக்ஷேமத்துக்காக ஏதாவது செய்யறது அப்படின்னு பண்ணுவாங்க. இது எல்லாமே என்னன்னா பிலந்த்ராபிசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சமூக பணிகள்ல ஈடுபடுறது தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அடுத்த நிலைக்கு போகணும். அந்த சமூக பணி எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா பகவான் பக்திய கொடுக்கறதுல இருக்கணும். சரி, பண்றவங்க பண்ணட்டும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சிருச்சு எது உயர்ந்த செயல்னு தெரிஞ்சிருச்சு. உயர்ந்த செயல் வந்து பக்தி யோகம், பக்தி தொண்டுல ஈடுபடுறது. அப்ப நம்ம அதை செய்யலாம். இப்ப அப்படி செய்யாம நம்ம வேற செயல்கள் செய்யறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது ஆசைகள் ரீதியா வருது இல்லையா? என்ன ஆசை அப்படின்னா பௌதிக ஆசை. பௌதிக ஆசை ரீதியா நம்ம செயலை செய்யும் போது அது என்ன ஆகுது? கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகுது. லா ஆஃப் கர்மாக்குள்ள போகுது. கர்ம விதி பிரகாரம் அந்த செயல் வந்து நல்ல செயல்னா புண்ணியமும், தீய செயல்னா பாவ கணக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துக்குது. அந்த செயலை செய்யும் போது கூட முக்குணங்களோட தாக்கத்தினால நம்ம செய்வோம். இப்ப நம்மளுக்கு ஆசைன்னு ஒண்ணு வருது. அந்த ஆசை வரும்போது அந்த முக்குணங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யுது. இப்ப தம குணத்துல ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா ஒரு பாடலே இருக்கு. சத்த குணத்திலயும் பாடல் இருக்கு. நல்ல பிரமாதமா சில பாடல்கள் இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கற மாதிரியும், புத்துணர்ச்சியை கொடுக்கற மாதிரியும், நல்ல எண்ணங்களை கொடுக்கற மாதிரியும் பாடல்கள் இருக்கு. அது சத்த குணத்துல இருக்கு. ரஜகுணம் வந்து எந்திரிச்சு ஓடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஜகுணம் உள்ள பாடல்கள் இருக்கும் இல்லைங்களா? எந்திரிச்சு ஓடு, வாழ்க்கையில முன்னேறு, இத பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஊக்கப்படுத்துறதே எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரஜகுணத்துல இருக்கிறது. தமகுணம் வந்து ரொம்ப மோசமா ஒரு டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க்னஸ் சொல்லுவாங்க. மோட் ஆஃப் டார்க்னஸ். ஒரு இருள் சூழ்ந்த ஒரு விஷயங்கள் அடங்குனது. அது மூலியமா நம்மளுக்கு எந்த பலனும் இருக்காது, அறிவும் வளராது, ஞானம் ஒன்றும் கிடையாது. அதை கேட்டா இன்னும் சோகமா ஆகும், இல்லைன்னா இன்னும் மோசமான மனநிலைக்கு தான் போகும். அந்த மாதிரி ஒரு உள்ள பாடல்கள் வந்து தம குணத்துல இருக்கிறது. அப்போ நம்ம ஆசைப்படுறோம். இப்போ ஆசைப்படும் போது தம குணத்துல இருக்கிற மாதிரி பாடல்கள் இது பண்ணும்போது இப்ப தம குணத்தை நோக்கிதான் நம்ம பயணமும் பண்ணுவோம். ஒரு தனி நபருக்கு தெரியாது, முட்குணங்கள் என்னன்னே தெரியாத போது அவங்க எதை தேடுறாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. பகவத்கீதையிலேயே வரும், பின்னாடி அத்தியாயங்கள்ல வரும். இப்ப நம்ம இந்த பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்போம். மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படிம்பாங்க, நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பகவத்கீதையில இருந்துதான் இதெல்லாம் சொல்றதே. அவங்க எல்லாம் நம்ம என்னமோ பழமொழின்னு கொண்டாடுறோம், பட் எல்லாமே எதில் இருந்து வருது? திருக்குறளும் எதில் இருந்து வருது? பகவத்கீதையில இருந்துதான் வருது. அப்போ பகவத்கீதையை படிக்க மாட்டாங்க, ஆனா தமிழ் சில புராணங்கள் படிச்சுட்டு தமிழ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு கிடையாது, ஏதோ ஒண்ணு படிச்சு வாழ்க்கையில நல்வழி பண்ணா பரவாயில்ல. ஆனா கலியுகத்துல எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்தாலே தெரியும். இப்ப பகவத்கீதை படிச்சவங்களோட வாழ்க்கையோட கட்டுப்பாட்டு நிலையையும் படிக்காதவங்க அதை படிக்கிறது மட்டும் இல்ல, அது வாழ்க்கையில அப்ளை பண்ணவும் செய்யணும். சிறந்த மேதைகள் அமெரிக்கால இருக்காங்க. துளசி அப்படிங்கிறவங்க ஒரு பக்தை. அமெரிக்காலயோ இல்ல மெக்சிகோ, கனடா அந்த சைடு தான் இருக்காங்க. அவங்க ஒரு அரசியல் தலைவியா இருக்காங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி இதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் நினைக்கிற சம்திங், அதுல இப்ப சீஃபா இருக்காங்க. அவங்க ஆரம்ப நிலையில இருந்தே அவங்க பெற்றோர்கள் எல்லாமே பக்தர்கள் தான், சோ வைஷ்ணவர்கள். ஆனா அவங்களோட பாடி பார்த்தோம்னா அமெரிக்கன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க இவங்க, இந்த துளசிங்கிறவங்க. அவங்க வந்து பகவத்கீதைய வச்சுத பிரச்சாரம் பண்ணும்போது இந்த சில மெசேஜஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து பகவத்கீதையை சார்ந்து இருக்கும். பிரச்சாரம் பண்ணும்போது உபயோகப்படுத்தினாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஜென்மாஷ்டமிக்கு இல்ல ஒரு சிறந்த நாள் எல்லாம் வந்ததுன்னா அவங்களோட பகவத்கீதை படிச்சதுனால வந்த பலன்கள் சொல்லி, அதுல இருக்கிற பகவத்கீதையில இருக்கிற சில பாயிண்ட்ஸ் சொல்லி அவங்க அந்த ஷார்ட் மெசேஜஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு சக்சஸ் ஸ்போர்ட்ஸ் உமனோ என்னமோ, விளையாட்டு துறையில அவங்க பெரிய வெற்றியாளரோ இல்ல இன்னொரு துறையிலயான்னு தெரியல. அவங்களும் சொன்னது பகவத்கீதையை நான் படிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதுல ஒரு நல்ல ஒரு என்ன லைனுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது. வெற்றி தோல்விய சமமா பாக்குறது, அந்த நம்மளை சுத்தி வர்ற விஷயங்களை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த பக்குவ நிலை, இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி படிக்கும் போதுதான் கிடைக்கும்.
கேட்கும் போதுமோ படிக்கும் போதோ தான் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அப்ப இந்த செயல்கள் வந்து இந்த முக்குணத்தில் மூலமா செய்யும் போது அதுக்கு உண்டான பலன் எப்படி இருக்கும், அதை சார்ந்துதான் இருக்கும். நல்ல விஷயத்த செய்யும் போது நல்லது கிடைக்குது, தீய விஷயத்த செய்யும் போது தீயது கிடைக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கிறது தான் இருக்கு, லைஃப் அப்ளிகேஷன்ங்கிறது தான் இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி பகவத்கீதையில சத்த குணத்துல இருக்கிறப்போ செயல் எப்படி இருக்கும்னா ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதனோட பலன்கள் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்ப வந்து எந்திரிச்சு உட்காரணும், படிக்கணும், ஒரு பகவத்கீதை எடுத்து இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும், போர் அடிக்கும், இல்ல ஒரு கிளாஸ் கேட்கலாம் அப்படின்னா பிடிக்காது, வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு மனசு அலைப்பாயும். அதே இது படிச்சுட்டோம் அப்படின்னா அதுல வர்ற ஒரு புத்துணர்ச்சி, நம்ம மனசு கிடைக்கிற தெளிவு, ஒரு மன அமைதி, சந்தோஷம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு கல்ல தூக்கி தனி குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது குளத்துல போட்டோம்னா எப்படி இருக்கும்னா ஒரு அந்த குளத்தை வந்து உடனே கலக்கம் பண்ணி விடும் இல்லையா. அதே வந்து கொஞ்ச நேரம் விட்டா செட்டில் ஆகும். அந்த மாதிரி நம்ம மனம் வந்து சீக்கிரமே அஜிடேட் ஆகும் எப்படின்னா இந்த ஒரு பௌதிகமா சார்ந்த விஷயங்கள் நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோம், பௌதிகமான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்போது அந்த தாக்கம் வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து நம்மளோட மனசுல இருக்கும் இல்லையா. அது வந்து பாசிட்டிவா இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான், அது மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்கும். பகவதத்துல ஒரு ஒவ்வொரு சூரிய உதயமாகிற ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு நாள் நம்மளோட ஆயுஸ்ல ஒரு நாளை வந்து கழிச்சுட்டு வரோம் இல்லையா. இப்ப ஒருத்தங்க 100 வயசு வாழ்றாங்க அப்படின்னா அந்த 100 வயசு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பாஸ் பண்ண என்ன ஆகுது, குறைஞ்சுகிட்டு தான் வருது, ஏறிக்கிட்டு வர்றது கிடையாது. ஆனா பக்தி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஏறிட்டு வருது ஆயுசு. எப்படி அப்படின்னா நம்ம மனித ரூபத்துல நம்ம அந்த ஆயுச கணக்குல சொல்லல, ஆன்மீக ஸ்வரூபத்துல சொல்லப்படுது. அப்ப ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது நம்ம பக்தி சார்ந்த விஷயங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஆயுச நம்ம கூடிக்கிட்டே போகுது. நமக்கு எந்த ஆயுசுனா பக்தி பண்றதுக்கு உண்டான ஆயுசு. இப்போ இந்த பிறவியில அவங்க பண்ண முடியாட்டி கூட அடுத்த பிறவியில அவங்க அந்த பக்தியை கன்டினியூ பண்றதுக்கு உண்டான அனுகூலியமான ஒரு ஏற்பாட்டை பகவான் நமக்கு பண்ணி கொடுப்பாரு இல்லைங்களா. அதே நம்ம வந்து இல்ல நான் இந்த தடவை பக்தி பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பா அது டைம் வேஸ்ட் தான், ஒவ்வொரு நாள் ஆயுசு குறையறதுங்கிறது வாஸ்தவம் தான். அதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு பக்தி தொண்டு பகவானுக்கு நம்ம பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அடுத்த ஸ்லோகத்துல வந்து என்ன ஆகும், சரி இத புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும். ஏன்னா பகவான் வந்து பௌதீக ஆசைக்காக அவர் எந்த செயலும் செய்யறது இல்ல, அவர்கிட்ட இருந்துதான் வர்ணங்களும் வருது, 4 வர்ணங்களும் வருது, 4 ஆசைகளும் வருது. அவரு வந்து பௌதீகமா அவரு நிர்குணம், முக்குணங்கள் இருக்குன்னா அவரு நிர்குணம், அந்த எந்த குணங்களும் அவரை பாதிக்கிற கிடையாது இல்லையா. இப்போ ஒரு இது பிரிசன் ஹவுஸ் இருக்கு, சிறைச்சாலை இருக்கு அப்படின்னா சிறைச்சாலையில இருக்கிற அந்த பாத்துக்கிற இன்ஸ்பெக்டர் உள்ள போய் பார்க்க போறாரு ரவுண்ட்ஸ் போறாரு அப்படின்னா சிறைச்சாலையில தான் அந்த கைதிகளும் இருக்காங்க. அந்த பார்க்க வந்த ரவுண்ட்ஸ் போக வந்த அந்த இன்ஸ்பெக்டரும் பிரிசன் ஆபீசர்னு சொல்லுவோம் இல்லையா, அவரும் உள்ளதான் இருக்காரு. ஆனா அவரு பார்த்து கேலியா சிரிக்க முடியுமா, ஆஹா நீங்களும் உள்ள இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா. ஏன்னா அவரோட கடமைக்காக அவர் உள்ள வந்து ரவுண்ட்ஸ் போறதுக்காக வந்திருக்காரு. நம்ம தான் சிறைச்சாலையில இருக்கோம் பௌதீக உலகத்துல இல்லையா. பௌதீக உலகமே ஒரு சிறைச்சாலை, துர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. துர்கானா இந்த சிறைச்சாலையை பாத்துக்கிறவங்க துர்கையம்மன், பகவானோட தங்கை. அப்ப பகவான் வர்றாரு இல்லையா, அப்ப அவரும் சிறைச்சாலையில இருக்காரானா இல்ல, அவரு நம்மளுக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக வர்றாங்க. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நமக்கு வந்து அவர் மூலியமா அவர் வந்தாருன்னா நம்மளுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் இல்லையா. இப்படி அவர் லீலைகளை பார்த்தோ, அவரோட செயல்களை பார்த்து, அவர் சொல்றதை கேட்டு, பிலாசபி தத்துவம் பிடிக்கிறவங்க பகவத்கீதைய படிக்கிறாங்க, அவரோட லீலை குணங்களை பிடிக்கிறவங்க லீலைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மனசு சுத்தமாகணும், பகவானோட நாமத்தையோ ரூபத்தையோ குணத்தையோ லீலையோ இதுல எது கேட்டாலுமே நம்மளோட மனசு சுத்தமாகும். இதுதான் பண்ணணுங்கிறது இல்ல,
அதே மாதிரி பகவான வந்து நம்ம நேர்ல தான் போய் கோயில் விக்கிரகத்துலதான் பாக்கணும்னு கிடையாது. கடவுள் எல்லா பக்கம் இருக்காரு. ஏன் அங்க போறோம் அப்படின்னா, அங்க பிரதிஷ்டை செஞ்சதுனால அங்க ஒரு பிரமாதம் இருக்கு, ஒரு அற்புதம் இருக்கு, ஆச்சரியங்கள் இருக்கு. நம்ம அங்க போய் உட்காரும் போது கண்டிப்பா அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்குது. பகவான் நம்ம கோயில்லயும் இருக்காரு, நம்ம வீட்லயும் தான் இருக்காரு. ஆனா அங்க போயிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பக்தி தொண்டு ஒண்ணு செஞ்சிருக்கோம். எந்திரிச்சு நடந்து போயிட்டு வர்றோங்கிறதே அவர் பெருசா நினைப்பாரு கிருஷ்ணர். எந்திரிச்சு வந்தாங்க என்ன பாக்குறதுக்காக அப்படின்னு. இப்ப சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரலன்னா, அவன் இந்த ஊருக்கு தான் வந்தான், ஆனா நம்ம வீட்டுக்கு வரல பாரு, இனிமேல் நம்மளும் அவங்க ஊருக்கு போனா நம்ம அவங்க வீட்டுக்கு போக கூடாது, நம்ம போன் பண்ணியே சொல்லணும் இங்க உங்க ஊர்ல தான் இருக்கேன்னு, ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லிடணும். ஏன்னா நீ வரலையே நானும் வரமாட்டேன்னு. சோ இங்க நம்ம எப்பவுமே போட்டி போடுற இத பாக்குறோம். பகவான் அப்படி இல்லை, ஏதாவது சின்னதா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா கூட அது பூதாகரமான கண்ணாடியை வச்சு பாப்பாரு. ஓ இவ்வளவு பெரிய விஷயம் எனக்காக பண்ணிருக்கியா அப்படின்னு. அதனாலதான் நம்ம கார்த்திகை மாசம் வரும் அக்டோபர்ல, அப்ப நெய் விளக்கு ஏத்த சொல்லுவாங்க காலையில சாயங்காலம்னு சொல்லிட்டு. நெய் விளக்கு ஏத்தும் போது இந்த காஞ்ச துளசி குச்சி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இலை இல்ல குச்சி, துளசி இலை எதுக்கு போடணும்னா பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணும் போது அத சாப்பாட்டுல சில பலகாரங்கள்ல போட்டு ஆஃபர் பண்றோம், தண்ணியில அந்த மாதிரி. அந்த குச்சி எல்லாம் காஞ்ச குச்சி இருக்கும், அந்த குச்சியை என்ன பண்ணலாம்னா உடைச்சு உடைச்சு அதுல எரிய வச்சிடலாம் அந்த நெய் விளக்குல. அப்ப துளசி ராணிய வந்து நம்ம கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றோம், அந்த ஸ்டெம்மை கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம அதை ஆஃபர் பண்ணலாம் டெய்லி காலையிலயும் சாயங்காலமும். அப்போ அது பண்ணும்போது பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, நமக்காக இதை பண்றாங்களே அப்படின்னு. கார்த்திகை மாசத்துல பக்தி தொண்டு ஒரு மடங்கு பண்ணா அது பல மடங்கு பலனை கொடுக்குமா. நம்ம எகெயின் அண்ட் எகெயின் நம்ம கேக்குறது என்னன்னா, பலனை யோசிச்சு நம்ம பண்ணக்கூடாது. அந்யாபிலாஷித சூன்யம் அஹைத்துக்கி, அஹைத்துக்கின்னா நம்ம ஆசை அபர்த்தீகதா, ஆசைப்படாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பகவானுக்கு பக்தி செய்யணும். என்ன பண்ணுவாங்க, நான் வேண்டுதல் பண்ணி எனக்கு இது கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி அது நிறைய இதுல நம்ம கேள்விப்படுறோம், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. எனக்கு அது ஒரு பிசினஸ் டீலிங்கா தான் போயிருது. நான் இதை வேண்டிக்கிறேன், எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள இத பண்ணிட்ட அப்படின்னா நான் உனக்கு ஒண்ணு செஞ்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க கோயில்ல. இவ்வளோ இல்லைன்னா இவ்வளோ காணிக்க போட்டுறேன் அப்படின்னு. சோ நம்ம வேண்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, பகவானுக்கு தெரியும் குழந்தைக்கு என்ன வேணும்னு, தந்தைக்கு தெரியும், இந்த குழந்தை தனியா சொல்லணுங்கிறது இல்ல. பட் அந்த பிசினஸ் டீலிங் போகும்போது நான் உனக்கு 1000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன் எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னா, இப்ப 1000 ரூபாய் கமிஷனா என்ன, இது பண்ணி கொடுத்தா கமிஷனா, இது என்ன ஒரு டீலிங்னு தெரியல இல்லையா. சோ நம்ம எதுவுமே தேவையில்லை, கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, பகவான் ஆட்டோமேட்டிக்கா செய்வாரு. ஆனா பக்தி ரீதியா சில தடங்கள் இருக்கு, நம்மளுக்கு அந்த சக்தி இல்ல அந்த தகர்த்து நம்ம வெளியில வர்றதுக்கு அப்படின்னா நம்ம பகவான் கிட்ட கேட்கலாம். அதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆச்சாரியர்கள். எதுவுமே கேட்க வேண்டாம், நீ பக்தி தொண்டுல சேவை பண்றதுக்கு வேணா கேளு, அத வேணா கேளு. அதுதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தோட அர்த்தமே. நம்ம ராதாஷ்டமி என்னைக்கு கிளாஸ்ல கேட்டோம் இல்லைங்களா, ஃப்ரைடே கேட்டோம், அதை பத்தி சொன்னோம் இல்லைங்களா. சோ நம்ம ராதாராணி கிட்ட கேட்கறது அந்த ஹரேங்கிறதே ராதாராணி தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுல ஹரேங்கிறது ராதாராணி. அவங்க கிட்ட நம்ம கேக்குறதே என்ன அப்படின்னா, என்னைய வந்து பகவானோட கிருஷ்ணரோட பக்தி தொண்டுல ஈடுபடுத்துங்க அப்படின்னு தான் கேக்குறோம். சோ அதுதான் நம்ம கேட்கணுமே தவிர, அது சாண்டிங்லயே அது வந்துருது. சோ அந்த மூட்ல தான் நம்ம சாண்டிங் பண்ணணும். நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறதாகட்டும், நாளைக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும், நம்ம ஏகாதசி நாளைக்குன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்து நம்மளோட கடமைகளை செஞ்சுட்டு பக்தி தொண்டுல ஈடுபடணுங்கிறத வேண்டிக்கிட்டு பண்ணாலே கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சு நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாவே அவர் செய்வார். அதை நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல இல்லைன்னா இன்னொரு கட்டத்துல உணர்ந்துட்டு வரோம், இல்லைன்னா உணர்வோம். இதுக்கு அவர்கிட்ட கேட்கணுங்கிறது இல்ல. அதான் இந்த ஸ்லோகம் வந்து நம்ம அடுத்த ஸ்லோகம் வந்து இந்த ஸ்லோகத்தோட கன்டினியூஷன். நம்ம அப்படி அந்த ஆசைகள், பௌதிக ஆசைகள் இல்லாம செயல்படும் போது என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். 15வது ஸ்லோகம், சாரி 14வது ஸ்லோகம். நமாம் கர்மாணி லிம்பந்தி
நமே கர்ம ஃபலே ஸ்ப்ருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்ம விர்னச வத்யதே. படிக்கிறீங்களா மாதாஜி? செல்வி மாதாஜி இருக்காங்களா இல்லையா? சரி, யார் படிக்க விரும்புறீங்க? படிங்க மாதாஜி. அரசு தவறளிக்க முடியாது அல்லது நாட்டின் சட்டங்களுக்கு அரசு உட்பட்டவன் அல்ல என்று பௌதீக உலகின் சட்டங்கள் கூறுகின்றன. அதுபோலவே பௌதீக உலகில் படைப்பாளராக இருந்தாலும் இறைவனால் உலக சார்ந்தவர் பாதிக்கப்படுகிறார். அவர் படைப்பைதான் ஏற்கனவே படைப்பையாகவே நடத்த வருகிறார். ஆனால் ஜீவனத்திற்களும் தனது தன்மையோ பாசத்தால் பௌதீக செயல்களை கண்ணில் விளைவுள்ள கட்டுரை விளைகின்றன. ஒரு நிறுவனத்தின் முதலாளி தனது தொழிலாளர்கள் செய்யும் சரியான தவறான செயல்களுக்கு பொறுப்பாக உள்ளனர். பொறுப்பு தொழிலாளர்களுடையது. தத்தமது செயல்களை உயர்வுகளில் ஈடுபடுகின்றனர். அவை இறைவனால் வளர்க்கப்படுவதே அல்ல. அபிவிருத்திக்காக இவ்வுலக செயல்களில் ஈடுபட்டுள்ள ஜீவன்கள் மரணத்திற்கு மேல் சொர்க்க சுகத்தை அடைய விரும்புகின்றனர். உதாரணமாக தாவரங்களின் வளர்ச்சியை அடைவது சாத்தியமல்ல என்ற போதிலும் உலகில் வளரும் பல்வகை தாவரங்களுக்கு வளர கொடுக்கின்றனர். பௌதீக படைப்பிற்கு கடவுள் பரம காரணம் மட்டுமே. அதற்கான உடனடி காரணம் பிரபஞ்ச தோற்றத்தை பங்குச்செல்லும் பௌதீக இயற்கையே. அல்லது தற்போதைய செயல்களுக்கு அவர் ஒருபோதும் பொறுப்பல்ல. வேதாந்த சூத்திரத்தில் இது செய்யப்படுகிறது. வைஷமிய தத்பிரண்யை இயற்கையின் வாயிலாக உயர்வாளிகளுக்கு கடத்தல்வார். இந்த ரகசியங்களை தெளிவாக அறிபவர் தனது செயல்களின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. வேறு விதமாக கூறினால் உலக இயற்கையை உதிர்ப்பவன் கிருஷ்ண உணர்வில் அன்பு வாழ்ந்தவன். எனவே அபிவிருத்திகளுக்கு உட்பட்டவன் சாதனைகளைப் போல மனதிற்கு ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் ஏற்கனவே படிச்ச மாதிரி போன ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் சொல்லலாம். போன ஸ்லோகத்துல பகவான் சொல்றது என்ன அப்படின்னா,
என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை. சாரி, போன ஸ்லோகம் வந்து 3 வித இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இம்முறையை படைத்தவன் நானே ஆயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேஷன் வந்து எல்லாமே கிருஷ்ணர் கிட்ட இருந்து வருது. அகம் சர்வஸ்ய பிரபுவோ, எல்லாமே கிருஷ்ணர் கிட்ட இருந்து வருது. அகம் பீஜ பிரதாபிதக, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் தந்தை. கிருஷ்ணரே இதை சொல்லிடுறாரு. அத உணரணும் இல்லையா? அப்ப நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அது தெரியணும். தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்குவோம். இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போறோம். அப்ப அவங்க வந்து முதலாளியா தொழிலாளியான்னு நமக்கு தெரியாது. பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்காங்க, எளிமையா இருக்காங்க. அப்ப அவங்க வந்து தொழிலாளி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அவங்க கிட்ட நம்ம வேற மாதிரி நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளோட பலன்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்ப முதலாளி கிட்ட தகுந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டோம்னா அதுக்குண்டான பலன்கள் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? முதலாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா நமக்கு ஒரு பலன் இருக்கு. புத்திசாலித்தனமா அப்படி நடந்துகிட்டா நமக்கு தான் நல்லது. இப்ப கிருஷ்ணர் வந்து கடவுள் தான் அவரும் சொல்றாரு, மத்தவங்களும் சொல்றாங்க. லார்ட் சிவா சொல்றாரு, பிரம்மா சொல்றாரு, அர்ஜுனன் சொல்றான், வியாசதேவர் சொல்றாரு, சோ எல்லா நாரத முனி சொல்றாரு, ரிஷிகள் எல்லாரும் சொல்றாங்க, தேவி தேவர்கள் சொல்றாங்க. சரி, எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் கிருஷ்ணரும் அவரே தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு, நான் கடவுள்னு சொல்லிக்கிறாரு. அப்படி இருந்தும் நம்ம அதை ஃபாலோ பண்ணல, அதை இக்னோர் பண்றோம், அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான வந்து விளைவுகளை நம்ம தான் அனுபவிச்சாகணும் இல்லையா? சோ நான் என்னோட இஷ்டத்துக்கே போறேன். இப்ப 4 வர்ணாசிரமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, கிருஷ்ணர் தான் கொடுத்தாரு. அது வழியாவே கர்ம மார்க்கம் செஞ்சுட்டு போலாம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு உண்டான கர்ம பந்தத்தை அவங்க அனுபவிச்சாகணும். கர்ம பந்தனான்னு சொல்றோம் இல்லையா? அந்த கர்ம பந்தத்துக்கு தேவையான பிராயச்சித்தம் தேடிக்கல அப்படின்னா, பிராயச்சித்தம்னா என்னன்னா தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது தான் பிராயச்சித்தம் இல்லையா? சில சமயம் அந்த யாகம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்லலாம். பட் பாவத்துக்கு பிராயச்சித்தம் அதாவது பலன் அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த லோகத்திலயோ இல்ல வேற லோகத்திலயோ, இந்த ஜென்மத்திலயோ இல்ல வேற ஜென்மத்திலயோ அதை நம்ம பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆனா அதே கர்ம மார்க்கம் வந்து பக்தி மார்க்கமா பண்ணும்போது, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செயல்கள் நம்ம எல்லாரும் செய்யாம இருக்கவே முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு செயல்கள் செஞ்சுட்டுதான் இருக்கணும். கிருஷ்ணர் வந்தாரு குருக்ஷேத்திர போருக்கு, அர்ஜுனன் கூட தான் இருந்தாரு. கிருஷ்ணரும் ஒரு பார்ட் ஆஃப் த குருக்ஷேத்திர வார் இல்லையா? ஆனா அவர் எப்படி இருந்தாரு? அவருக்கு ஏதாவது பௌதிக ஆசைகளோ நோக்கங்களோ இருந்ததா? அதுல ஜெயிக்கிறவங்க யாரோ அவங்க கிட்ட இருந்து ஏதாவது அவருக்கு கமிஷன் வரப்போகுதா? இல்ல ஏதாவது நன்மை வரப்போகுதா? ஒண்ணுமே கிடையாது. அவருதான் வந்து நாராயண சேனைய ஒரு பக்கமும் தன்னையவே ஒரு கவுன்சிலரா இன்னொரு பக்கமும் அவரு ஆஃபர் பண்ணும்போது துரியோதனன் வந்து நாராயண சேனை தான் எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டான். அது அவனோட சாய்ஸ். அர்ஜுனன் வந்து நீதான் வேணும் கிருஷ்ணான்னு எடுத்துக்கிட்டான். அது புத்திசாலித்தனமான சாய்ஸ் இல்லையா? ஒரு பக்தனுக்கு வந்து லௌகீகம் தேவையில்லை, பௌதீக ரீதியான விஷயங்கள் தேவையில்லை. அது மனுஷங்களாகட்டும் இல்ல பணம் காசாகட்டும், அது தேவையில்லை. கிருஷ்ணரே போதும் அப்படிங்கும் போது அதுக்காக நம்ம எப்படி நினைச்ச கூடாதுன்னா அப்ப என்னோட காசெல்லாம் தூக்கி கோயிலுக்கு கொடுத்துறதா அப்படின்னா அப்படி சொல்ல வரல. நம்ம வந்து மனதளவுல சரணடைகிறதோட நிலைய சொல்றேன் நான். புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த சரணாகதி, அர்ஜுனன் எடுத்துக்கிட்ட சரணாகதி எப்படி இருந்ததுன்னா, நீ வந்தா போதும் கிருஷ்ணா, எனக்கு தோக்குறனா ஜெயிக்கிறனாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு நீதான் வேணும், எனக்கு நீ கூட இருந்தாலே எனக்கு திருப்தி. இப்ப அந்த பாவம், அந்த பக்தி பாவத்துக்காக தான் கிருஷ்ணர் பகவத்கீதை அர்ஜுனன் கிட்ட சொன்னாரு இல்லையா? துரியோதனன் என்ன பண்ணான்னா, நான் ஜெயிக்கணும்னா என்னோட சேனை படை, அவன் வந்து எப்படி பௌதீக ரீதியா கால்குலேஷன் பண்ணான். அவனோட கால்குலேஷன் எல்லாமே ஆன்மீக ரீதியா எதுவுமே கிடையாது. இத்தனை எனக்கு ஆல்ரெடி எனக்கு இத்தனை அக்ஷௌகினி இருக்கு, எனக்கு நாராயண சேனா வந்த இன்னும் இத்தனை அக்ஷௌகினி மாறும், அப்ப இன்னும் என்னோட படை வலிமை அடையும். அப்ப அவன் எவ்வளவு தூரம் முட்டாள்தனமா ஷாலோவா பாக்குறது, ரொம்ப நேரோ மைண்டடா. கிருப்பன்னா பிராமணா அப்படின்னு சொல்லுவாங்க. கிருப்பண்ணானா கஞ்சத்தனம், பிராமணானா பரந்த மனப்பான்மை அப்படிங்கிற இன்னொரு சூட்சமமான அர்த்தங்கள். அப்ப பிராமணர்னா எப்படி இருக்கும்னா பரந்த மனப்பான்மையோட இருக்கணும். ராமானுஜாச்சாரியார் வந்தாரு,
பிரபுபாதர் வந்தாரு. அவங்களோட மனப்பான்மை எப்படி இருந்தது? அதுதான் வைஷ்ணவ மனப்பான்மை அப்படின்னு சொல்றது. அதாவது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் பக்தி, தனக்கு மட்டும் வச்சுக்க கூடாது. நிம்மதியா தான் மட்டும் பக்தி பண்ணிட்டு நான் சிவனேன்னு நானே நாம ஜபம் பண்ணிட்டு புண்ணிய ஸ்தலத்துல ஏதோ ஒரு புண்ணிய பூமியிலயோ கோயில் பக்கத்துலயோ வீட இருந்துட்டு நான் நிம்மதியா பிரசாதம் சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுறேன் அப்படின்னு இல்லாம கஷ்டப்பட்டு எத்தனையோ எதிர்ப்பு, எத்தனையோ அரசியல், எத்தனையோ பாதிப்புகள், உயிருக்கே பாதிப்பு வர்ற மாதிரி விஷயங்கள் நடந்தாலுமே, சூழ்நிலைகள் நடந்தாலுமே எல்லாமே பகவானோட கை இருக்கு. எல்லா விஷயங்கள்லயும் எல்லா சம்பவத்திலயும் பகவான் கையும் இருக்குங்க. அவரோட அனுகிரகத்துல எல்லாம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுட்டு அவரை நான் முழு சரணாகதி எடுக்கிறேன், அதனால எனக்கு கவலை இல்லைங்கிற அந்த சத்தியத்திலேயேதான் அவங்க போனாங்க. நிச்சயம்னா அந்த நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அப்புறம் தைரியம்னா பொறுமையா இருக்கிறது. நம்ம தமிழ் தைரியம் இல்ல, இது சமஸ்கிருதம். தைரிய அது பொறுமையா இருக்கிறது. இப்ப அந்த பொறுமையில அவங்க எத்தனை அச்சீவ் பண்ணாங்க பெரிய பெரிய ஆச்சாரியர்கள். அவங்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா குறுகிய அந்த வாழ்நாள் காலத்துக்குள்ளேயே அவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ராமானுஜாச்சாரியாருக்கும் விஷத்தை ஒரு தடவை வச்சு கொடுத்தாங்க இல்லையா, அவரு கொலை பண்ணுங்கிற முயற்சியில. ஆனா அவருக்கு எதுவும் ஆகல. சோ இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது தெரியுது, இந்த மாதிரி ஆச்சாரியர்களை பத்தி அவங்க எந்த வழியில நம்மளை கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கறத பத்தி கேட்கும்போது நம்மளுக்கு இன்னும் தைரியம் வருது. அதுக்குதான் கிருஷ்ணர் நம்மளுக்கு அந்த எந்தூசியாசம், அந்த உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக தான் கிருஷ்ணரே வர்றாரு. இல்லைன்னா பிரபுபாதர் இல்ல ஆச்சாரியர்கள், மத்த ஆச்சாரியர்கள் இருக்காங்க இல்லையா, மத்வாச்சாரியா, ராமராஜாச்சாரியா, அந்த மாதிரி பெரிய பெரிய பிரதிநிதிகளை அனுப்புறாங்க. நாரத முனி அந்தந்த காலகட்டத்துக்கேற்ப அந்தந்த யுகங்களுக்கேற்ப அனுப்பிச்சு வைக்கிறாரு. சோ இப்போ இவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துலன்னா, இந்த உண்மையை அறிஞ்சவங்க, இந்த உண்மையை அறிபவனும் செயல்களில் விளைவுகளால் பந்தப்படுவதில்லை. கிருஷ்ணர் குருக்ஷேத்திர வாரில இருக்கும்போது அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இல்லையா. அதே போல பக்தனா நம்ம அவரை மையமா, நம்மளோட வாழ்க்கையில அவரை மையமா, கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு முழு சரணாகதியில நம்மளோட கர்மங்களை செஞ்சுட்டு வந்தோம். கர்மம்ங்கிறது செயல்கள், நான் சொல்றது அது என்னவா மாறும்னா பக்தி மார்க்கமா இருக்கும். அப்ப அதுக்கு உண்டான கர்ம பலன்கள் எதுவும் இருக்காது, புண்ணியமா பாவமா அந்த கணக்கு வராம நம்மளோட பக்தி தான் அதிகமாகும். ஓகேங்களா. சோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருளுரை. சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வன்ஷா கல்பத் ரூபேஷ்ய கிருபா சிந்துப்யேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஹரே கிருஷ்ணா. All glories to the assembled devotees. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். ஏதாவது கேள்விகள் இருக்காங்க மாதாஜி?